கிருபையின் கதவு இன்றும் திறந்தே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ண மனிதர்களுக்காக வாசற்படியில் காத்திருக்கவில்லை, பாவிகளுக்காகவே காத்திருக்கும் அன்பான இரட்சகர் அவர். அவர் பொறுமையாக வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறார். அவர் தட்டும் ஒவ்வொரு முறையும் மன்னிப்பு, நித்திய ஜீவன், அவரோடு கூடிய ஐக்கியம் இவற்றிற்கான ஒரு அழைப்பு ஆகும். அவர் கதவை திறக்க எந்த ஒரு நபரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. உங்கள் பதிலுக்காகவே காத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு என்றென்றைக்கும் எப்போதும் இருப்பது இல்லை என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. இன்று கதவை தட்டும் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நீதி உள்ள நியாயாதிபதியாய் திரும்ப வருவார். அதனால்தான் இன்றே அவருடைய சத்தத்திற்கு பதிலளியுங்கள். பயம், மத பின்புலம், பெருமை, தாமதம் போன்றவற்றால் கதவை மூடி வைக்காதீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்காக உங்கள் இருதயத்தை திறங்கள். அப்போது நீங்கள் அவருடைய சமாதானம், அவருடைய பிரசன்னம், நித்திய ஜீவனின் நம்பிக்கை ஆகியவற்றை நீங்கள் கண்டடைவீர்கள். இன்றைய தீர்மானம் நித்தியத்தை உங்களுக்குள் கொண்டு வரும். கிருபையின் கதவு திறந்திருக்கும் போதே உங்கள் இருதய கதவை அவருக்கென்று திறந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.